ஹே மை ஃபேமிலி, இன்றைக்கி வெயிட் பார்த்தீங்கன்னா 60.45 15 கிராம் அதிகமாகிடுச்சு. பீரியட்ஸ் டைமில் கூட 1 கிலோ 2 கிலோ அதிகமாக காட்டும். உடம்புல இன்ச்சஸ்லாம் மாற்றம் இருக்கிறது என்னால் தெரியுது. வழக்கம் போல் கருவேப்பிலை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு சுகர் இல்லாமல் ஒரு டீ எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பண்ணுறோம். எல்லாேருக்கும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடியலனாலும் நான் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா என்னோடய வீடியோவை டெய்லியும் நம்பிக்கை ட்ரஸ்டடாக பார்க்குற என்னுடைய உறவுகளுக்காக நான் கண்டிப்பாக பண்ணுவேன். இந்த 100 நாள் சேலஞ்சாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போடுவேன். கண்டிப்பாக இதை பார்த்து நிறைய பேர் 100 நாள் அதுக்கு மேலேயும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணி உங்கள் வெயிட்டை குறைப்பீங்க. ஏன்னா நானும் இந்த ஸ்ட்ரகிள் அனுபவிச்சிருக்கேன். எனக்கும் தெரியும் வெயிட்டை குறைக்கணுங்கிறது ஒரு பெரிய கனவு. நம்ம 1 நாள் 2 நாள் கண்டினியூ பண்ணுவோம், 1 வாரம் கண்டினியூ பண்ணிட்டு விட்டுருவோம். ஆனால் இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் நம்மளை மோட்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கூட ஒருத்தர் இருக்காங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம கண்டிப்பாக அந்த வெயிட் லாஸை தொடருவோம். ஸோ அதனாலேயே நான் இது ஒரு பெரிய மாற்றமாக எல்லாருக்கும் இருக்கட்டும்னு சொல்லி இந்த வீடியோவை நான் ரெகுலராக எடுத்துகிட்டு தான் இருக்கேன். திரும்ப அதே இடம், அதே சமையல், அதே ரொட்டீனான லைஃப்பை தான் நான் வீடியோவாக எடுக்கிறேன். கண்டிப்பாக இது போராக இருக்கலாம். ஆனால் இதை வெறியாக செஞ்சிட்ருக்கவங்க நிறைய பேர் எனக்கு கமெண்டில் டெய்லியும் உங்கள் வெயிட்டை அப்டேட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்கிறது எனக்கும் புரியுது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிடுறேன் பாருங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலை எல்லா பயிறு வகையும் ஊற வச்சுருந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு அதை காலைல தாளிச்சிக்கிட்டேன். கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். எனக்கு கத்திரிக்காய் சாம்பார்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையே தொட்டு சாப்பிட்லான்னு அது கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். கேரட் பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல், பழக்கம் போல் அந்த வேக வச்ச தண்ணியில் சூப்பு ரெசிபி செஞ்சுருந்தேன். பார்த்திங்கன்னா எனக்கு கத்திரிக்காய் சாம்பார் சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட பிடிக்கும் அப்படின்லாம் இல்லை, சுண்டல்லி கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சாம்பார் இதில் ஊற்றிக்கிட்டேன். நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுவோமே, வழக்கம் போல் தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டேன். மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா காலையில் செஞ்சுருந்த கேரட் பொரியல் ப்ளஸ் அந்த சுண்டல், முட்டைக்கோஸ் பொரியல். சாப்பாடு இதில் கம்மி தான். கத்திரிக்காய் சாம்பார் தான் அதிகம். பார்க்க ரைஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் சாம்பார் தான் நான் அதிகமாக ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக இருக்கும். சாப்பாடை விட நம்ம காய்கறி இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வயிறு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். நிறைய ப்ரோட்டீன் இருக்க மாதிரி உணவு சாப்பிட்டோம் அப்படின்னாவே வயிறு நமக்கு திம்முனாகி எந்த கிரேவிங்ஸும் வராது. இதோட வேக வச்ச முட்டை எடுத்துக்கோங்க. உங்களால் முடியும்னா மீன் அந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்க. கண்டினியூ பண்ணுங்கள். அந்த மாதிரி சாப்பிடும்போது நைட்டு பார்த்திங்கன்னா சாலடு, மாதுளம்பழம், ஒரு வெள்ளரிக்காவை தோல் சீவிட்டு கட் பண்ணி இந்த மாதிரி பொடியாக போட்டுக்கிட்டேன். இதோட ஒரு ஸ்வீட் கார்னில் பாதி ஸ்வீட் கார்ன் தான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் ஒரு ஸ்வீட் கார்ன் கூட முழுசாக சாப்பிடுங்க. இதோட சக்கரவள்ளி கிழங்கு, தேங்காய் பூ இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக சாட் பவுடர், உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்து கலக்கி சாப்பிட்டுட்டேன். நீங்கள் இதோட சக்கரவள்ளி கிழங்கு, தேங்காய் பூ போட்டு கொஞ்சம் ஸ்வீட் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். ஸ்வீட்னால் அதில் இருக்கக்கூடிய நேச்சர் ஸ்வீட்டில் சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடும்போது வயிறு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். வழக்கம் போல் சாப்பிட முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கி. ஹே மை ஃபேமிலி, இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி 15 கிராம் அதிகமாகவே காட்டுது. அதாவது நம்ம பீரியட்ஸ் டைமில் அந்த மாதிரி டைமில் கூட நமக்கு வெயிட்டு 1 கிலோலேருந்து 2 கிலோ வரைக்கும் கண்டிப்பாக அதிகமாக காட்டும். அதே டயட்டை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எந்த விதமான ஆயில் ஃபுட்டும் நான் எடுத்துக்கல. வீட்டில் குக் பண்ணி உங்ககிட்ட காட்டுற மாதிரி இந்த 3 வேளை உணவை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா வெயிட்ல மாற்றம் வருதோ இல்லையோ, என்னோட ஃபேஸ் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மாற்றம் இருக்கும். ஃபேஸை வச்சே நம்ம கண்டுபிடிச்சலாம். ஃபேஸ் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு டிஃப்ரெண்ட்டை காட்டும். ஸோ பாத்தீங்கன்னா ஃபேஸை பாத்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி ட்ரெஸ்லயும் நமக்கு மாற்றம் வரும். கிட்டத்தட்ட நம்ம 21 நாள் கடந்து வந்துட்டோம். 21 நாளை கடந்து வந்துட்டோம். இன்னும் 79 நாள் தான் இருக்கு. நம்மளால முடியாது எதுவுமே இல்லை, முடியும். கண்டிப்பா இந்த 100 நாள்ல வெயிட்டை குறைக்கணும்னு நினைச்சவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். நீங்க அதுக்கு மேலேயும் கண்டினியூ பண்ணி பெரிய மாற்றத்தை கொண்டு வருவீங்க. கண்டிப்பா இது எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேட்டான வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.